தேர்தல் பாராளுமன்றத்திற்கு இந்தியாவின் தலைமை பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய 130 கோடி மக்களுடைய தலைமையை யார் ஏற்க வேண்டும் என்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் நாம் தமிழகத்தில் மாண்புமிகு இளைய தெய்வ புரட்சி தலைவி, மக்கள் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய தலைவி, தமிழகத்தினுடைய வரலாற்று திட்டங்களை இந்திய துணைக்கண்டத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து திட்டங்களை சொன்னால் மற்ற மாநில முதல்வர்கள் கூட நம்ப முடியாத அளவிற்கு தமிழகத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வாரி கொடுத்த சிங்க தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கம், அந்த இயக்கத்தின் தலைமையில் இன்று மாபெரும் வெற்றி கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுவரை செயல் தலைவராக இருந்து இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார். என்ன கணக்கு என்றால், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் வலிமையான தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை. அம்மா இல்லாத தேர்தலை சந்திக்கிறார்கள், யாரும் ஒன்றிணைக்கு வரமாட்டார்கள், யாருமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க மாட்டார்கள். அந்த சமயத்தில் எப்படியாவது கூட்டணி பலத்தோடு ஆட்சிக்கு வந்து விடலாம் என்ற மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த மனக்கணக்கு எல்லாம் பொய்க்கணக்காக்கி இருக்கக்கூடிய தமிழகத்துடைய இருவரும் தலைவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இந்த கழகத்தை வழிநடத்தி மாபெரும் மெகா கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு இந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக்கி அடையாளம் பார்த்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு காரணமான முதல் எதிரி திமுக. புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழகத்துடைய எதிரியாக திமுக தமிழகத்தில் ஆட்சி வரக்கூடாது என்றுதான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. தீயசக்தி கருணாநிதியை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த துரோக கும்பலோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் சரியான பாடத்தை புகட்டி நாம் அடையாளம் காட்ட அம்மாவுடைய இரட்டை இலட்சியத்தில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய என்ன சிவமதி அவர்கள் நமக்கு புதியவர்கள். இந்த இயக்கத்தில் சிறு வயதிலேயே மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த பொழுதே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர். மீண்டும் அம்மாவுடைய நம்பிக்கையை பெற்று மாநில பொறுப்பில் என்றும் அமைச்சர் என்று பல்வேறு பதவிகளை வைத்த என்ன சிவமதி அவர்கள் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் நமக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். இது அறிமுக கூட்டம் அல்ல, இது வெற்றி கூட்டம் என்கிற வெற்றி கூட்டம் என்று சொன்னால் புதிய வேட்பாளராக இருந்தால் அறிமுக கூட்டம் நடத்தலாம். நமக்கு அறிமுகமான நன்கு பழகக்கூடிய இளம் இளைஞரை ஒரு பாராளுமன்றத்திற்கு நமக்கு தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் களத்தில் இருக்கிறார். ஒரு தொகுதியாக இருந்தாலும் குளித்தலை தொகுதி மிகவும் தலைவருடைய அம்மாவுடைய செல்வாக்கை பெற்ற தொகுதி. ஏதோ பல காரணங்களால் நாம் சென்ற முறை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. சேவல் சின்னத்திலே கழகம் இரண்டாக பிரிந்து ஜாணி ஜேணி என்று பிரித்த பொழுது கூட சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்ற மிக அற்புதமான தொகுதி. மாண்புமிகு நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் தொடர்ந்து குளித்தலை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே குளித்தலை தொகுதி எங்களுடைய கரூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி பெரம்பலூர் சட்டமன்றத்தில் இருந்தாலும் 3 தொகுதிகள் கரூர் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக பல்வேறு தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கரூர் பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி பெரம்பலூரில் இருக்கின்றதால் பெரம்பலூர் தொகுதியில இருக்கக்கூடிய 6 தொகுதிகளையும் அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்த தொகுதி குளித்தலை தொகுதி என்பதை நாம் நிரூபிக்கின்ற வகையில் நம்முடைய தேர்தல் பணி அமைய வேண்டும் என்று சொன்னால் படிக்கவில்லை என்று அமைச்சர் பதவியை தர மறுத்தார்கள் மத்தியில். அதற்காக கோவிந்து கொண்டு டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தார் கருணாநிதி. அப்படி மகன் அமைச்சர், பேரன் அமைச்சர், மகள் மேல்சபை உறுப்பினர் என்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மந்திரி பதவி வேண்டும், பாராளுமன்ற மேல்சபை உறுப்பினர் வேண்டும் என்று கேட்டு பெற்ற கருணாநிதியால் தமிழகத்திலே ஜீவாதார உரிமைக்காக போராடுவதற்கு குரல் கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்று சொன்னார். திமுக என்றாலே கொள்ளை கும்பல் தமிழகத்தை மட்டுமல்ல டெல்லியையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். பெரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய அளவில் இமாலய ஊழலை செய்த அரசு திமுக அரசு. 1,76,000 கோடிக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழலை கொள்ளையடித்து இந்தியாவிற்கு தலைமுறையை ஏற்படுத்திய திமுக இன்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை ஊழலை சென்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன்,
திமுகவிற்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த யோகியதையும் கிடையாது. எந்த ஆட்சி மக்களுக்கான திட்டங்களை கொடுக்க முடியும், மத்தியில எந்த ஆட்சி நிலையான அரசை வழங்க முடியும் என்பதை மனதிலே வைத்து நாம் செயல்பட வேண்டும். இது மிக முக்கியமான தருணம். நான் சொல்லுகிறேன், மூன்றாவது அணி ஒரு பக்கம் இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் பிரதமர் ஆசை வந்து உள்ளது. மாயாவதியாக இருந்தாலும் சரி, மம்தாவாக இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடாக இருந்தாலும் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு வழியே இல்லை. அங்கே சண்டைதான் வரும். நான் பிரதமர், நீ பிரதமர். ஆனால் அதே போல காங்கிரஸ் கூட்டணியில ஒன்று சொல்லுகிறேன், யார் பிரதமர் என்று யாரும் இதுவரை சொன்னதில்லை. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்ற பொழுது சொன்னார் ராகுல் காந்தி பிரதமர் என்று சொன்னார். அதே ஸ்டாலினுடைய சகோதரி தூத்துக்குடியிலே சொல்லுகிறார், வெற்றி பெற்றதற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். இதுவரை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சேர ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொல்ல முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில யார் பிரதமர் வேட்பாளர் என்று ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு கேட்டால் கூட நரேந்திர மோடி அவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் உலக அளவில் இந்தியாவை தலைமை செய்த தலைவர் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய தலைமையை நாம் ஏற்று இந்தியாவை வலிமைமிக்க நாடாக, ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கக்கூடிய ஒரே தலைமை மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தான் என்பதை உணர்ந்து அவர் அந்த மத்தியில ஆட்சி, நிலையான ஆட்சியையும் மாநிலத்தில் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார். பெருமையை வரும் மாவட்டத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய 4 மணி நேரம் செல்ல வேண்டிய ஒரு நிலை 1 மணி நேரத்தில் பஸ்ஸில் காலம் செய்கிற அளவுக்கு இந்த அரசு இன்னைக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு நமது தமிழக அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்று வெற்றி பெற்றார். ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கரூர் மாவட்ட கழகத்தின் நாட்டுமிகு செயலாளரும் மாண்புமிகு கரூர் கரூர் மாவட்ட பேரவைச் செயலாளராக நானும் 3 ஆண்டு காலம் பணியாற்றியவர். இந்த மாவட்டத்தில் கரூரில் இருக்க அனைத்து பொறுப்பாளர்கள்